ஓம் நம சிவாய நமோ நாராயணாய. மாயாஜால் கிருஷ்ணன் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் பத்ரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன். இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லா தெய்வங்களையும் ஒரு ஒரு விஷயத்துக்கும் வணங்குறதுங்கிறது பணக்காசுக்கு. இப்போ ஏதோ கிரகதோஷத்துனால கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ராகு இப்போ ஜென்மசனி நடக்குதுன்னா, சனி அஷ்டம குரு நடக்குது அப்படின்னா, இப்போ அந்த குரு பகவானால் கஷ்டம். அதுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் போய் தேடி ஒவ்வொரு தெய்வமாக வணங்கிட்டு இருக்க முடியாது, சரிங்களா? சில பேருக்கு எவல்பில்லி சூனிய பாதிப்பு அதுபோல் இருக்கும். அது சில பேருக்கு பார்த்திங்கன்னா நோய் பாதிப்பு இருக்கும். அவங்க ஒரு கடவுளை வணங்குற மாதிரி இருக்கும். நோய் பாதிப்புக்கு தன்வந்திரி பகவான், ஆயுஷ் அடிக்கடி கண்டமாக இருந்ததுன்னா அமிர்த கடேஸ்வரர் திருக்கடையூரில் போய் காலசம்காரமூர்த்திக்கு வணங்குறது, மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்கிறது, இது போல் அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஏதாவது ஒரு மந்திரம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் செல்வம் கிடைக்குன்னு. சரி, அதுதான் நான் கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கேன். நான் அந்த ஒரு மந்திரமே பிடிச்சிக்கிறேங்க, அந்த ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கிறேன், அதுவே எனக்கு எல்லா விஷயங்களையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், நீங்கள் பிடிக்க வேண்டிய தெய்வம் அது என்ன? பிரத்யங்கரா தேவி தான். பிரத்யங்கரா தேவி. ஏன்னா அவங்க நரசிம்மர் வாயை பிளந்து அவர் வயிற்றுக்குள் சென்று அந்த அசுரனின் ரத்தத்தை வெளியில் வீசி எறிஞ்சவங்க. 1000 கைகள் உடைய தெய்வம், சரிங்களா? மகாசக்தி. அவங்களுடைய மந்திரம், இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், எழுதி வச்சுட்டு விளக்கு பற்றி கொளுத்தி காலையும் சாயங்காலமும் படிச்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாகும். இந்த ஒரு மந்திரமே போதும் அவங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்றதுக்கு. சரி, ரொம்ப பில்டப் பண்ணிட்டு இருக்கணும், மந்திரத்துக்கு போயிடலாம். ஓம் ஹ்ரீம் ஸ்ரௌம் கிருஷ்ணவாசசி நரசிம்மவதனி மகாவதனி மகாபைரவி சர்வ கிரகான் பந்தய பந்தய. பந்தனம்னா கட்டுறது. சர்வ கிரகான் பந்தய பந்தய பரமந்திர ஔஷத யந்திர சம்ஹார சம்ஹார சர்வ வியாதின் நிகர்ந்தய நிகர்ந்தய சர்வ துஷ்ட பிராணி பந்தய பந்தய சகல சக்திர் சகல சௌபாக்கியம் ஆகர்ஷிய ஆகர்ஷிய சகல துர்சக்தி சம்ஹார சம்ஹார. ஓம் ஜுவாலாஜிப்பே கரால ருத்ரே கரால தம்ஸ்டே பிரத்யங்கரே ஸ்ரௌம் க்ரீம் கும்பட்ட ஸ்வாகா. சரிங்களா? இது இன்னொரு தடவை சொல்கிறேன், படிக்கிறேன் பாருங்கள். இடையில கொஞ்சம் தடுமாற்றம் வந்துருச்சு எனக்கு. ஓம் க்ரீம் ஸ்ரௌம் கிருஷ்ணவாசசி நரசிம்மவதனி மகாவதனி மகாபைரவி சர்வ கிரகான் பந்தய பந்தய பரமந்திர ஔஷத யந்திரன் சம்ஹார சம்ஹார சர்வ வியாதின் நிகர்ந்தய நிகர்ந்தய சர்வ துஷ்டப்பிராணி பந்தய பந்தய சகல சக்திர் சகல சௌபாக்கியம் ஆகர்ஷிய ஆகர்ஷிய சகல துர்சக்தி சம்ஹார சம்ஹார. ஓம் ஜுவாலாஜிக்வே ஜுவாலாஜிக்வே கரால ருத்ரே கரால தம்ஸ்டே பிரத்யங்கரே ஸ்ரௌம் க்ரீம் கும்பட்ட ஸ்வாகா. இதுதான் அந்த மந்திரம், சரிங்களா? இதை விளக்கு பற்றிலாம் கொளுத்தி வச்சு நீங்கள் பிரத்யங்கரா தேவி ஃபோட்டோ வீட்டில் வச்சு வணங்கிட்டு வரலாம். வரும்பொழுது காலைல ஒரு 2-3 தடவை, நைட்டு 3 தடவையாக ஒரு 2 தடவை சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் வேறு மந்திரங்கள் எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. பார்த்திங்கன்னா அடிக்கடி இதில் சர்வ பிராணின் அப்படின்னு போட்டு ஒரு வரி வரும். அது சில பேருக்கு அடிக்கடி பூச்சிக்கடி, நாய்க்கடி, தேள், பாம்பு கடிச்சிட்டு இருக்குது அடிக்கடிங்கிறது நடக்கும். அதை போல் பரமந்திர ஔஷத யந்திர சம்ஹார சம்ஹாரன்னா, பரமந்திரம் அப்படின்னா ஒரு கெட்ட ஒரு மாந்திரிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த மந்திரம். ஔஷதம்னா மருந்து வச்சுருப்பாங்க உள்ளுக்குள்ளே, அது வேலை செய்யும். இன்னும் வசியத்துக்கு வேலை செஞ்சு அடிமையாக கிடக்கிறவங்க சில பேர் பார்த்திங்கன்னா அந்த மருந்தால் பாதிக்கப்பட்டு அவங்க கை கால் வீங்கி இறந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். யந்திர அப்படின்னா பரமந்திர யந்திர அப்படின்னா அந்த தகடை கொண்டு வந்து வீட்டில் போச்சுட்டு போயிட்டாங்கன்னா அதனால் வர்ற பாதிப்பு. சம்ஹாரம்னா அதனால் வர பாதிப்புகள்லாம் அழித்து ஒழிச்சிடும், சம்ஹாரம் செஞ்சிடும். அதுதான் அதோடைய அர்த்தம் வரும், சரிங்களா? சகல சக்தி சகல சௌபாக்கியம்னா செல்வ வளங்களை தரக்கூடியது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தில் வரும். இதை கும்பிட்டுட்டு வாங்க, வாழ்க்கை சிறப்பாகும். ஓகே, சரிங்களா? கொஞ்சம் கஷ்டம்தான். 11 வரி எழுதி வச்சுங்க, டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், அதை பார்த்து எழுதி வச்சுங்க. என்னால் சொல்ல கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க
இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டு டெய்லி ஒரு 4 தடவை அப்படியே அதை ஆன் பண்ணி சாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்து பிரத்யங்கிரா தேவியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் வணங்கிட்டு துண்ணூறு பூசிங்க. ஓகேங்களா? ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பத்ரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, பை.